ஹலோ ஹால். இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி டைரக்டர் நீரஜ் பாண்டே அவங்களே வந்து எழுதி இயக்கின ஒரு இம்ரான் ஹாஷ்மி அவங்க மற்றவங்களாம் நடித்து ரிலீஸ் ஆகியிருக்கிற த டஸ்கரே த ஸ்மக்லர்ஸ் வெப் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக 7 எபிசோடு இருக்கிற இந்த வெப் சீரிஸில் ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 40 45 நிமிஷம் ஓடக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்ஸும் இருக்குது. இந்த வெப் சீரிஸோட கதை என்னென்னா, மும்பை ஏர்போர்ட் அங்கே வந்து ஓவராக ஸ்மக்லிங் வந்து நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் தங்கம், அது மாதிரி விலையுறந்த பொருட்கள் வந்து ஸ்மக்லிங் வந்து ரொம்ப அதிகமாக டன்னுக்கும் மேலேயும் வந்து நிறைய டன்ஸ் வந்து எத்தனையோ 40,000 டன்ஸ் வரைக்கும் ஆகிட்டுருக்கு இயர்லி. அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து இப்போது ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்ஸ், ரொம்ப நேர்மையான அதிகாரிகளை வந்து முக்கியமான ஏர்போர்ட்டில் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து அங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதில் பிரகாஷ்குமார் அப்படிங்கிற ஒரு உயர் அதிகாரி வந்து இந்த மும்பையில் இருக்கிற ஏர்போர்ட்டில் வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவருக்கு கீழே அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான டியூட்டி பார்க்குற ஆஃபீஸர்ஸ் வந்து அவரும் வந்து கேட்குறாரு. அதில் வந்து சஸ்பெண்டில் இருக்கிற சில மிச்ச கேரக்டர்ஸ், மித்தாலி காமத், இம்ரான் ஹாஷ்மி வந்து அவர் தான் இந்த ஆக்சுவல் சீரியஸோட ஹீரோ. அவர் வந்து அர்ஜுன் மீனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அப்புறம் ரவீந்தர் குஜர், இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் வந்து அவர் சஸ்பெண்ட்லேருந்து கூப்பிட்டு அங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இதே மாதிரி அல்தேரா அப்படிங்கிற ஒரு கற்பனை நகரத்தில் அங்கே அதிகமாக படா சௌத்ரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி ஸ்மக்லிங்கில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க வெவ்வேறு விதமான வழியில் வந்து மற்ற கண்ட்ரியிலேருந்து இந்தியாவுக்கு வந்து நகை மற்றும் விலை உயர்ந்த மற்ற பொருட்கள் எல்லாம் வந்து ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த வெப் சீரிஸில் இவங்க எப்படி அவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க, அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி ஸ்மகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட்டான இந்த ஒரு ஸ்டோரியில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 7 எபிசோடு இந்த சீரிஸ் வந்து மூவ் ஆகுது. ஆக்சுவலாக நான் இந்த சீரிஸ் வந்தோடனே பார்க்கணுன்ற பெருசாக ஐடியா இல்லை. பட் நிறைய ரிவ்யூஸ் இவங்களாம் பார்க்கறதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பில்டப் பண்ணாங்கன்னா, இது அயன் மாதிரி இருக்குது அப்படின்ற அளவுக்கு அந்தளவுக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக இந்த சீரீஸ் நான் எதிர்பார்த்ததை விட உண்மையாகவே நல்லா என்கேஜிங்காக தான் இருந்தது. சொல்லப்போனால் நீங்கள் அயன் படம் எல்லாமே பார்த்துருப்போம். அந்த படத்தில் அந்த ஏர்போர்ட்டில் இந்த ஸ்மகிள் சீன்ஸை வந்து ரொம்ப ஓரளவுக்கு காமிச்சிருப்பாங்க. அதை இந்த படத்தில் ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட்டாக 7 எபிசோடும் ஏர்போர்ட் அந்த ஒரு இடத்த சுற்றி அந்த ஸ்மக்லிங் விஷயத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாகவே போயிருக்கு. பெருசாக எங்கேயுமே போர் அடிக்கல. 3rd எபிசோடில் மட்டும் கொஞ்சம் வேற ஒரு ஸ்டோரிக்குள்ளே போன மாதிரி இருந்தது. பட் அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பவும் ட்ராக்குள்ளே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன்லேயே போக ஆரம்பிச்சுது. முக்கியமாக சொல்லணும்னா, இந்த ஏர்போர்ட்டில் எப்படி எந்தெந்த வகையில் நமக்கு தெரிஞ்சது முடிஞ்ச வரைக்கும் இந்த அயனில் அந்த ஒரு மாத்திரையை வாய்க்குள்ள போட்டு வயிற்றுல ஸ்டொமக்கில் வச்சு கடத்துவாங்க. அப்புறம் கோல்டு நமக்கு நிறைய நியூஸில் பார்க்குற மாதிரி ஷூஸில் இல்லை அந்த கேட்ஜெட்ஸில் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கடத்துறது தான் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியும். பட் இதில் இன்னும் அது எப்படிலாம் இன்னும் அதிகமாக ஸ்மகிள் பண்ணுறாங்க அந்த விஷயம்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் காமிச்சது உண்மையாகவே இம்ப்ரெசிவாக இருந்தது. முக்கியமாக ஒரு சீனில் அந்த கோல்டை வந்து பவுடர் பண்ணி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி அந்த ஒரு பவுடர் ஃபார்மில் வந்து அனுப்புனதாகட்டும், அப்புறம் கஃபைன் பாக்ஸில் வச்சு அனுப்புனது, ஃபர்னிச்சருக்குள்ள வச்சு அனுப்புனது, அப்புறம் இந்த ட்ராலி பேக்ஸ் இருக்கும்ல அதுக்கு வீல்ஸில் வந்து செட் பண்ணி அதை பெயிண்ட் பண்ணி அனுப்புறது, இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸில் நிறையா விஷயங்களை வந்து காமிச்சிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் வந்தது, அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சீரியஸில் வந்து இம்ரான் ஹாஷ்மி, அதாவது அவர் அர்ஜுன் மீனா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் இதில் கொஞ்சம் துண்டாக தனியாகவே தெரிஞ்சது, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மித்தாலி காமத் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர் நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஒரு ரோல் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் ரவீந்தர் குஜர், இவங்க 3 பேரோட ரோல் கொஞ்சம் உண்மையாகவே நல்லா இருந்தது. அப்புறம் பிரகாஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தரோட அந்த ஒரு கேரக்டரும் வந்து அந்த ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் இதில் நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறதுக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரே அந்த ஏர்போர்ட் சுற்றியே அது ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருந்தது. மேபி கொஞ்சம் பேருக்கு அது சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கலாம். பெருசாக எங்கேயும் கதை வேலி எங்கேயும் போகாமல் அதுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி காமிச்சதுனால நிறைய பேருக்கு சலிப்பு தட்டலாம். இல்லை, இந்த மாதிரி வெப் சீரிஸ் ஆல்ரெடி நிறைய நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அதே மாதிரி ஆல்ரெடி இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மேபி இது கொஞ்சம் போராக இல்லை ப்ரெடிக்டபிளாக இருந்திருக்கலாம். பட் மற்றபடி இது இவங்க கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஒரு ரியோ கேங்குனா, அந்த கடத்தல் பண்ணுற ஃபாரினில் இருக்கிற அந்த படா சௌத்ரி அவங்க ஒரு வில்லன் கேங் மாதிரி, இவங்க 2 பேர் கேங்
கேங்குள்ளேயே போகிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. பாசிட்டிவ்ஸ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் சொல்லிடுறேன். படத்தில் அந்த காட்டப்பட்ட இடங்கள், அதாவது மும்பையில் அந்த ஏர்போர்ட் சுற்றி நடக்கிற இடத்துல எனக்கு தெரிஞ்சு இது செட்டில் வச்சு தான் எடுத்திருக்காங்க. நான் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி எடுக்க அளவு பர்மிஷன் கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அந்த செட் ஆகட்டும், அங்கே வச்சு சினிமோட்டோகிராஃபி பண்ண அந்த 7 எபிசோட்ஸ்க்கும் ஒரு விஷுவலாகவே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த டைட்டில் ஆகட்டும், அதில் அங்கங்கே கோல்டாக பார்க்குறதாகட்டும், ஒரு நீட்டான ஒரு சினிமோட்டோகிராஃபி எனக்கு தெரிஞ்சது. பிஜிஎம்மும் பெருசாக நோட்டபுளாக இல்லைனாலும் எங்கேயுமே பெருசாக ரொம்ப ஃப்ளாட்டியாக இல்லை. பர்ஃபார்மன்ஸும் யாரோடதும் எந்த ஒரு விஷயமும் இல்லை. பட் சில இடத்துல கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்தது. இந்த கேரக்டர் எப்படியும் பின்னாடி ட்விஸ்ட் அடிக்க போகுது, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்தது. மற்றபடி கிளைமேக்ஸ் வந்து முடித்ததாகட்டும், அப்புறம் பெருசாக எங்கேயும் லூசெண்டு விடாமல் கொண்டு போயிருந்தது நல்லா இருந்தது. பட் இதில் ஃபுல்லாக வந்து ஒரே சிட்டிங்கில் முடிக்கலனால ஓரளவுக்கு நீட்டாக என்கேஜிங்கான ஒரு வெப் சீரிஸாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு இதில் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு வெப் சீரியஸை வந்து டைரக்ட் பண்ணணும், இதை எழுதணுன்னாலே கண்டிப்பாக இந்த டேரக்டர் எனக்கு தெரிஞ்சு ஒன்று இவங்க அந்த மாதிரி பண்ண நிறைய விஷயங்களை படிச்சிருக்கலாம். இல்லை இதை பார்க்குறப்பவே எப்படி இந்தளவுக்கு எல்லாம் ஸ்மகிள் பண்ணுறாங்க, ஒருவேளை இவர் வந்து ஒன்று இந்த சைடு இருந்திருக்கும், இல்லை அந்த சைடு இருந்திருக்கும்ன்ற அளவுக்கு தான் இருந்தது. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் நிறைய இடத்துல இருந்தது. பட் இந்த இடத்துல நிறைய ஃப்ளாஸ்ன்னு வச்சு என்ன சொல்லணும்னா, ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஏர்போர்ட், ஒரு இந்தியாவிலேயே வந்து அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இருக்கிற ஒரு இடத்துல இந்த அளவுக்கு ஸ்மக்லிங் நடக்குது. ஏதோ ஒரு நாம் நியூஸில் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறப்போ 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்ருப்போம். இதில் வந்து 200 கிலோ 300 கிலோனால போயிட்டு ஒரு ஒரு கடைசி ஃபியூ எபிசோட்ஸில் வந்து டன் கணக்கில் வந்து ஒரே அட்டம்ப்டில் கடத்துகிற மாதிரிலாம் வந்து காமிக்கிறாங்க. அப்புறம் நிறைய ஒரு அட்டம்ப்டில் ஜஸ்ட் லைக் தட் ஒரு கிலோ கணக்குலையும் இல்லை நிறைய வந்து கூட்ஸையும் வந்து கடத்துறதெல்லாம் அவ்வளோ சர்வசாதாரணமாக வந்து காட்டுறாங்க. மொத்தமாகவே அந்த அவ்வளோதான் அங்கே கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை இவ்வளோ லூஸில் தான் இருக்குமா, இவ்வளோ உண்மையாகவே இப்படி தான் நடந்துகிட்ருக்கா, இல்லை உண்மையாகவே இப்படி தான் ஆக்சுவல் சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் இதில் அப்படி தான் காமிச்சிருந்தாங்க. பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் காமிச்ச விஷயங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் மேபி ட்ரை பண்ணவும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பண்ணுறப்போ. பட் அகைன் அந்த சைட் கஸ்டம்ஸ்லேயும் மேபி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து மேபி அவங்களே இன்னும் சென்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதே மாதிரி இன்னொரு ஃப்ளாவும் என்ன எனக்கு தோணுச்சுன்னா, அந்த ஒரு ஹீரோ அர்ஜுன் அப்புறம் அவர் கூட இருக்கிற 2 பேர் தவிர படத்தில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் ஒரு கரப்டடான கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை தான் காமிக்கிறது. கொஞ்சம் என்ன எல்லாருமே அப்போ கரப்டடாக இருப்பாங்க, எல்லாருமே வந்து வேலை போயிடுவாங்கன்ற மாதிரியும் காமிச்சிருந்தது. கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ளாவாக இருந்தது. மற்றபடி எனக்கு அது ஃப்ளாவாக இருந்தது தாண்டி எல்லாருமே கண்டிப்பாக எப்படியும் காசு வாங்கிட்டு இது ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் மற்றபடி அப்போ அந்த ஊரில் எப்படி செக்கிங் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே எதுவுமே காட்டல. அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே எப்படியும் போகிறது வருதுன்ற மட்டும்தான் இந்த கஸ்டம்ஸாக இந்த ஆஃபீஸில் காமிச்சிருந்தாங்க. மற்றபடி எங்கேயுமே எனக்கு பெருசாக போர் அடிக்கல. உங்களுக்கு இந்த அயன் மாதிரி இந்த மாதிரி ஸ்மகிள் பண்ணுற இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த மாதிரி வெப் சீரிஸ் பார்க்க பிடிக்கும், இல்லை உங்களுக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் பார்க்கலாம். மொத்தமாகவே 7 எபிசோடு இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 40 to 45 மினிட்ஸில் ஓடக்கூடிய இந்த வெப் சீரிஸ் ஒரே செட்டிங்ஸில் முடிச்சிடலாம். சீசன் 2 அப்படிங்கிற எதுவும் இல்லை, ஒரே சீசன் தான். ஒரே சீசனில் ஸ்டோரியும் முடிஞ்சது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் இருக்குது. உங்களுக்கு தமிழ் டப்லையும் இருக்குது, மற்ற லாங்குவேஜ் டப்லிங்லேயும் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.